நேயர்களே, நம்முடைய அண்மை நாடான வங்கதேசத்துல வருஷம் தாண்டி ஒரே குளறுபடி, அடிதடி. தற்போது என்ன நடக்கு அப்படின்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே பேசிக்கிட்டே இருக்கேன் இன்டர்நேஷனல் மீடியாவுல. வங்கதேசத்துல இந்த பெரிய கலவரத்திற்கான காரணம் இந்திய வெறுப்பு. இந்தியா தான் இந்த வங்கதேசத்தை ஆட்சி செய்கிறது. வங்கதேசத்தில் இருக்கிற அனைத்து குழப்பங்களுக்கும் இந்தியா காரணம் என அந்த மக்கள் நம்புவதால் ஏற்பட்ட குழப்பம். இப்ப அரச மேலாண்மையில முகமது யூனஸ் வங்கதேசத்துல ஆட்சி செய்கிறார். அவர் ஒரு நொபல் வின்னர். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய ஆள். இந்த நிலையில் இந்தியாவுக்கு எதிராக பயங்கரமாக வெறுப்பை பேசிக் கொண்டிருந்திருக்கிற உஸ்மான் ஷெரீப் ஹாதி கொல்லப்பட்டார். 32 வயசு இளைஞர். கடுமையாக கனல் கக்க பேசினார். சுடப்பட்டு இறந்தார். அது உங்களுக்கு தெரியும். மற்றொருவரும் சுடப்பட்டார். இந்திய ரா இதை அரங்கேற்றியது. பார்டர் வழியாக அவர்கள் வடகிழக்கு மாநிலங்களுக்குள் நுழைந்து விட்டார்கள் என்ற செய்தி பரப்பப்பட்டது. இதுக்கு இடையில வங்கதேசத்தில் இப்போ ஒரு இன்ட்ரம் ஒரு பிரசிடென்ட் அல்லது மேலாண்மை அல்லது ஆட்சி தலைமை ஒன்றுதான் இருக்கிறது. வங்கதேசத்தை பொறுத்தவரை ஒரு செக்யூலர் ஜனநாயகமாக இருப்பதை உடைத்து இஸ்லாமிய சரியா நாடாக மாற்றுவதற்கு அடிப்படை வங்க இஸ்லாமிய புரட்சி குழுக்கள், கன்சர்வேட்டிவ் ஜமாத்துல் இஸ்லாமி போன்ற அமைப்புகள் முயல்வது அந்த நாட்டிற்கு எந்த விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்த போகிறது. இப்போ வங்கதேசத்தில் ஆட்சியில அவாமி லீக்கின் இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா தியாகிகளுக்கு குழந்தைகளுக்கு வழங்கிய அந்த சலுகையின் மூலமாக ஏற்பட்ட பதட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் போராடி சில நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டதில் அவர் ஒரு லெவலுக்கு மேல் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இந்தியாவிற்கு வந்து தஞ்சமடைந்து இந்தியாவின் வடகிழக்கு மாநிலத்தில் இருந்து தற்போது அவர் டெல்லியில இந்திய அரசின் பாதுகாப்பில் இருக்கிறார். அவருக்கு மேல டெத் சென்டென்ஸ் வேர்டிக்ட் ரிலீஸ் ஆச்சு. அவரை ஒப்படைக்க சொன்னாங்க. இந்தியா ஒப்படைக்க மறுத்தது. ஏன்னா அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலை. சரி, இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப பிப்ரவரியில எலெக்ஷன் வரப்போகுது. யார் வெற்றி பெறுவார்? இந்த வெற்றிடத்தை பயன்படுத்திய ஜமாத்துல் இஸ்லாமி மட்டும் 6 குழுக்கள் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயல்கிறார்கள். அதில் பிப்ரவரியில இன்றைக்கு காலை ஹாலிதா ஜியா அவர்கள் இறந்து போய்விட்டார். பிஎன்பியினுடைய பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியினுடைய அந்த பிஎன்பியினுடைய தலைவர் இறந்து போய்விட்டார். 80 வயசுல இறந்துட்டாங்க. ஒரு 4 நாட்களுக்கு முன்பு அவருடைய மகன் லண்டனில் இருந்து தாரிக் ரஹ்மான் வங்கதேசத்துக்கு வந்துட்டார். அவர் வந்தா 17 வருஷம் அவருக்கான இடைவெளி இருந்தது. 60 வயசு அவருக்கு. ஹலிதாஜியா தன்னை தாய் மரணிக்க போகிறார், ரொம்ப சீரியஸா இருப்பதை கேள்விப்பட்ட தாரிக் ரஹ்மான் லண்டனிலிருந்து வங்கதேசத்துக்கு வந்து விமான நிலையத்தில் இறங்கின உடனே வங்கத்தினுடைய ஆளுநர், பிரசிடென்ட், ஆட்சி தலைவர் யார் அவர்கிட்ட இவர் போன்ல பேசி நன்றி தெரிவிச்சார். நன்றி தெரிவிச்சு சொன்னாரு, நான் வீடு வரைக்கும் வர்றதற்கு நீங்க எனக்கு பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மக்களை சந்திச்ச ஒரு பொதுக்கூட்டத்திலையும் பிஎன்பி என்று அழைக்கப்படுகிற பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி ஹலிதா ஜியா அவருடைய மகன் தாரிக் ரஹ்மான் 17 ஆண்டுகாலமாக நாட்டை விட்டு ஓடினார். அவர் மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகளை இந்தியாவில் தஞ்சம் அடைந்திருக்கிற அவாமி லீக்கினுடைய ஷேக் ஹசீனா வந்து பதிவு செய்தார். இப்போ ஷேக் ஹசீனாவுடைய நிலையே தப்புவதற்கு பெரும் பிரச்சனையில் இருக்கிறார். அவரே தூக்கு தண்டனை கைதியாக மாறியிருக்கிறார். அவர் அங்கே போகவும் முடியாது. இம்பாசிபிள் டு கண்டெஸ்ட் எலெக்ஷன், எந்த சாத்தியமும் இல்லை. தாரிக் ரஹ்மானுடைய பேச்சு ஒரு முழுமையான பேச்சா அதை நம்ம பார்க்க போறோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க, பங்களாதேஷ் ஒரு புளூரலிஸ்டிக் ஐடென்டிட்டி. இது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தேசம். இந்த பன்முகத்தன்மை கொண்ட இந்த தேசத்துல முஸ்லீம்கள் மட்டுமல்ல,
இந்துக்கள் இருக்கிறார்கள், பௌத்தர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். எல்லாருமே ஒரு கோரேஷன் பிரதர்ஹுட்ல வி வில் கன்ஸ்ட்ரக்ட் த நேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். தேர் ஷுட் பி, அது நடந்தால் கண்டிப்பாக நடக்க வேண்டும், அதுதான் தேசத்தினுடைய விளிம்பு எங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்ட்டு இந்த நாட்டை ஒரு மதச்சார்பற்ற செக்யூலர் நேஷனல் அப்படிங்கிறத பிஎன்பியினுடைய தலைவர் இன்று இறந்து போயிருக்கிற வங்கதேச ஹாலித் ஜியாவுடைய மகன் அவர் தெளிவாக சொல்லிட்டார். இப்போ வரக்கூடிய பிப்ரவரி மாதம், இன்னும் ஒரு 1.5 மாதத்தில் தேர்தல் நடக்க போகுது. 45 நாட்கள் தான் இருக்கு. அந்த தேர்தலில் வெற்றி பெற அதிக வாய்ப்பை கொண்டவராக தாரிக் ரஹ்மான் இருக்கிறார். அவருக்கு எதிராக எலெக்ஷன்ல இவங்க போட்டியிடலாம், அவாமி லீக். அது அவர் தான் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். யாரு? அவாமி லீக்கினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் ஷேக் ஹசீனா தான் தூக்கு தண்டனை கைதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் வங்க கோர்ட்டிலிருந்து. ஆனால் அந்த கட்சி ரைட் இருக்கலாம், தே ஹாவ் அ ரைட் டு கண்டெஸ்ட் எலெக்ஷன். ஆனால் அவர்கள் வெற்றி வருவது சாத்தியமில்லை. தலைமை இல்லை, பரப்புரை இல்லை, குற்றச்சாட்டுக்கு பிறகு இந்தியாவிலே தஞ்சம். இப்பொழுது இந்தியாவுக்கு எதிரான மனநிலை பரப்பிவிட்ட உஸ்மான் ஷெரீப் ஹாதி இவருடைய மரணம், நாடு முழுவதும் வேலை இழப்பான பிரச்சனைகள். அப்போ ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு தலைமைக்கு பிஎன்பியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தாரிக் ரஹ்மான் நிச்சயமாக தேர்ந்தெடுக்கப்படலாம். இதன் மூலம் வங்கதேசத்தினுடைய பொருளாதாரம் மேன்மையடையலாம். வங்கதேசத்தினுடைய உள்நாட்டு வளம், வங்கதேசம் உலகின் மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டாக மாறி இருக்கிறது. திருப்பூர்ல இருந்த இந்திய கம்பெனிகள் கூட அங்கு சென்றது. அதை கொண்டு வருவாரா என்று எதிர்பார்ப்போம். இதுல இந்தியாவுக்கு அவர்கள் எதிரியாக மாறியிருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்தியாவில் அவர்கள் எதிரியாக மாறியிருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் பாகிஸ்தான் ரகசியமான சில தூதுக்களை அவர்கள் மீது விட்டார்கள், சிட்டகாங்கலைக்கும் இங்கேயும். அந்த தூதுக்களின் மூலம் தற்போது என்ன நடந்திருக்கிறது? பாகிஸ்தான், சீனா இந்தியாவுக்கு எதிராக ஒரு காயை நட்டுகிறார்கள். இப்போது தாரிக் ரஹ்மான் லண்டனிலிருந்து இங்க வந்து இருக்கிறதால் அவர் அமெரிக்காவினுடைய கைப்பாவையாக செயல்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. இதை ஏன் நான் சொல்றேன்னா, அவருக்கு ஒரு நல் இணக்கம் யாருக்கு இருக்கு? தாரிக் ரஹ்மானுக்கும் முகமது யூனுஸுக்கும் இருக்கிறது. முகமது யூனுஸ் வெரி க்ளோஸ்லி அசோசியேட் வித் யூஎஸ். அப்ப இதை பாருங்க, இவர் லண்டன்லேருந்து வரார், இது ஒரு நேட்டோ நாடு. அப்ப இங்க வந்த உடனே நன்றி தெரிவிக்கிறார், எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்க போகிறார். ஜெயித்து அந்த நாட்டை முழுமையாக அமெரிக்காவுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வருவதற்கு தெற்காசிய பிராந்தியத்தில் வங்கதேசம் அமெரிக்காவின் கண்ட்ரோல்ல வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க போகிறது. இதை எப்படி இந்தியா எதிர்கொள்ள போகிறார்கள், சீனா எப்படி பார்க்க போகிறார்கள், அந்த நாட்டினுடைய வலிமையற்ற கான்ஃப்ளிக்ட் கன்ஃபரண்டேஷன் இன் பிட்வீன் த குரூப் ஆஃப் மாஃப்ஸ், இஸ்லாமிக் கன்சர்வேட்டிவ் ஆர்கனைசேஷன், செக்யூலர் டீம், ஹவு டு டீல் ஃபர்தர், அவங்கெல்லாம் எவ்வாறு அதை டீல் செய்ய போகிறார்கள் என்பது பல கேள்விகள் இருக்கிறது. வங்கத்தில் அங்கங்கு கலவரங்கள் தொடரத்தான் செய்கின்றது. இதை நம்ம அடுத்து எவ்வாறு செல்கிறது என்பதை மிக கவனமாக சர்வதேச செய்திகளோடு இணைத்து பார்க்க காத்திருக்கிறோம். நன்றி.